போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. அவர் என்னிடம் கூறினார், என்னுடைய உடன் பிறந்தவர்களும் என் தாயும் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன். அவர்களுக்கு நான் ஒன்றுமே செய்யவில்லையே என்று இவருடைய பாசத்தை மிக பெரிதும் போற்றினார். நான் மூத்தவனாக இருந்தாலும் அவர்களுக்கு இளையவன் என்று தன்னையே தாழ்த்திக் கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் சமணர்களுடைய மாவட்டம், மகாவீரர்கள் வாழ்ந்த மாவட்டம். அந்த மகாவீரர்கள் வாழ்ந்த மாவட்டத்தில் இவர் மகாவீரர், களம் கண்ட மகாவீரர், தலித் போராட்டங்களிலே முன்னின்ற மகாவீரர். இவர் களம் கண்ட போராட்டங்களை நாங்கள் கணக்கில் எடுக்க முடியாது. அந்த போராட்டங்களுக்கெல்லாம் இவர் வரலாறு எழுதுவார் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டோம். ஆனால் இவருக்கு நாங்கள் வரலாறு எழுத சூழ்நிலையை உருவாக்கிவிட்டார். நாங்கள் வெளியிடுவதை, நாங்கள் பேசுவதை, நாங்கள் திட்டமிடுவதை, நாங்கள் செயல்படுத்துவதை அத்தனையுமே தணிக்கை செய்து இறுதி வடிவம் கொடுப்பவர் இவராகத்தான் இருந்தார். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இவர் இல்லாமல் நாங்கள் திட்டம் தீட்டியதே இல்லை. அந்த அளவிற்கு எங்களுக்கு மையமாக வாழ்ந்தவர் தலித் எம் ஜெயக்குமார். உம்முடைய வரலாறு வீர வரலாறு. அந்த வீர வரலாறு என்றுமே தலித் வரலாற்றில் அழிக்கப்படாது என்பதை நாங்கள் இன்று உறுதி செய்கின்றோம். நாங்கள் சிந்தித்து பார்க்கின்றோம். உங்கள் வரிசையில் நாங்கள் அணிவகுக்கின்றோம். உங்களுடைய சித்தாந்தத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோம். உங்களுடைய வழியை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எங்களுக்கு பின்னால் நீர் இந்த கொள்கைகளை எல்லாம் எடுத்து வழிநடத்துவீர் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் நீர் எங்களையே செய்துவிட்டு நீர் மறைந்திருக்கின்றீர். உங்களுடைய மறைவு மாபெரும் மறைவு. உங்களுடைய மரணம் மிகப்பெரிய மரணம். ஏனென்றால் உன்னுடைய வாழ்வு தியாகம் நிறைந்தது. தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏற்பட்ட கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நீர் ஒருபோதும் எங்களிடம் பகிர்ந்து கொண்டதில்லை. காரணம், உன்னால் எங்களுக்கு தொல்லை ஏற்படக்கூடாது. ஏனென்றால் சமுதாய தொல்லைகளே போது, தனிநபருடைய தொல்லைகள் தேவையில்லை என்று அதை கூட நீர் தியாகம் செய்தீர். எனவேதான் நீர் மாபெரும் தியாகி, நீ ஒரு மாபெரும் தலைவன் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உணர்கின்றோம். நீர் எடுத்த கடைசி விழா அம்பேத்கர் 128வது பிறந்த நாள் விழா. கேளம்பாக்கத்திலே கோலாகலமாக அந்த விழாவுக்கு திட்டமிட்டவர்களில் நீயும் ஒருவர். வரலாற்று
வரலாற்று நிகழ்வான அந்த அம்பேத்கருடைய விழாவை, பிறந்த நாள் விழாவை எங்களோடு சேர்ந்து நடத்தினீர். ஆனால் அதில் ஒரு வரலாற்றை நான் பார்க்கின்றேன். நாங்கள் நடத்துகின்ற அத்தனை விழாக்களிலும் அத்தனை போராட்டங்களிலும் பேசுகின்ற குரல் கொடுக்கின்ற நீ அந்த விழாவிலே பேசவே இல்லை. யோசித்துக் கொண்டே இருந்தேன், ஏன் ஜெயக்குமார் பேசவில்லை? நாங்கள் நீ இல்லாமல் எப்படி விழாக்களை எடுக்கிறோம் என்பதை பார்ப்பதற்காக வெளியில் இருந்து அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தோம். அப்படித்தானே இன்னும் நீ ஏன் பேசவில்லை, எதற்காக எங்களிடம் பேசவில்லை என்ற காரணம் எனக்கு இன்னுமே புரியவில்லை. நீர் இயக்கத்திற்காக செய்த இறுதி பணி, தலித் இளைஞர்களை அடையாளம் கண்டு புதிய ஒரு கலைக்குழுவை உருவாக்கி வைத்திருக்கின்றேன். அவர்களுக்கு தலைமை பண்பை இறுதியாக கொடுத்து சென்றிருக்கின்றேன். அதை வளர்க்க வேண்டும் என்று நீர் ஆசைப்பட்டிருக்கின்றீர். அவர்கள் எல்லாம் இது கூடியிருக்கின்றார்கள். உன்னுடைய இறுதி ஆசையை நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள். தலித்யம் ஜெயக்குமார். இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வும் இல்லை. வேதனை இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வும் இல்லை. துன்பமாம் சிலுவை வெற்றியில் சின்னம், வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வும் இல்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வும் இல்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வும் இல்லை. வேதனை இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வும் இல்லை. துன்பமாம் சிலுவை வெற்றியில் சின்னம், வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும்.
வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும் ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது.